ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாம் இந்தியா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்மளோட தோட்டத்து எல்லாமே தான் ஒரு பார்வையிட போகிறோம். என்ன அப்படின்னா, கடைசியாக ஒரு வாரம் வந்து கண்டினியூஸாக மழை நம்ம ஊரில். அதனால் காலையில் வந்து இந்த பன்னீர் ரோஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுவோம். அதனால் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. இன்றைக்கி அதான் தோட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ப்ளஸ் வந்து நம்ம மாசி பச்சை அறுக்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து போகிறது வேண்டி நான் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். தோட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே போய் மாசி பச்சை அறுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் மதுரக்காரன் தான்டா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டம் பார்த்துருமா. கரெக்டாக வந்து மழை பெய்யறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம களை வெட்டி உரம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கண்டினியூஸாக பெஞ்ச மழையில் செடியில் தலை எல்லாமே சூப்பராக இருக்குது. பூ கம்மியாக தான் எடுக்குது, விலை நல்ல விலை போகுது. ஆனால் 2 கிலோவுக்கு கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் நம்மளுக்கு மறுபடியும் பூ ஜாஸ்தியாகவும் நினைக்கிறேன். ஏன்னா தலைவெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. புது தளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் நம்ம மறுபடியும் ஒரு மருந்து அடிக்கணும். மாசி பச்சைக்கு இந்த 10 நாளாக மழை பெஞ்சனால உரமே நம்மளால போட முடியல. மாசி பச்சைக்கும் உரம் போடணும். ப்ளஸ் வந்து நம்ம இந்த பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு மருந்து அடிக்கணும். பன்னீர் ரோஸ் வந்து இந்த 10 நாளாவே நல்ல விலை வித்துட்ருக்கு. 200 ரூபான்ற ரேட்டு குறையாமே போயிட்டுருக்கு. அதேமாரி நம்மளோட வெள்ளை செவந்தியும் கரெக்டாக மழை பெய்யறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் களை வெட்டினோம். ஒரு கொஞ்சம் மட்டும் களை எடுக்காமல் கிடந்துச்சு. ஸோ அதையுமே ஃபுல்லாக நம்ம களை வெட்டியாச்சு. இப்போ போய் முதல்ல வெள்ளை செவந்தி தோட்டத்தை பார்த்துருவோம். வெள்ளை செவந்தி வந்து நம்ம அதை நட்டு கரெக்டாக 20 நாள் கிட்ட ஆயிருக்கு. இப்போதைக்கு உரம் வைக்க தேவையில்லை. இன்னொரு களை வெட்டும்போது தான் நம்ம உரம் வைக்கணும். இப்போதைக்கு களை மட்டும் வெட்டியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட வெள்ளை செவந்தி தோட்டம். களை மட்டும் வெட்டியிருக்கு, இன்னும் உரம் போடல. அடுத்துதான் நம்ம உரம் போடணும். தண்ணி கூட பாய்ச்சல, இன்னும் ஈரம்லாம் நல்லா இருக்கு. களை வெட்டினப்ப இருந்தே மழை தான். அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் மறுபடியும் இன்னொரு களை வெட்ட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். நம்மளோட தோட்டம் டூர் மாதிரி வேறு இருக்குல்ல, அப்படியே நின்று போகுது. நல்லதுதான். இது வந்து நம்ம முதல்ல வெட்டினது. அதுக்கப்புறமா தான் அந்த குண்டு வெட்டினோம். ஸோ அடுத்து என்ன குண்டு பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மாசி பச்சை தோட்டம் தான். புதுசாக மாசி பச்சை தோட்டம். அதுக்கும் களை வெட்டி ஒரு உரம் போட்டோம். உரம் போட்டு தண்ணி பாய்ச்சின அன்னைக்குன்னு அப்படியே அங்கேயும் மழை தான். கண்டினியூஸாக ஒரு வாரம் பெஞ்ச மழை உரத்துக்கு அதுக்கும் எப்படி நல்லா இருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளோட மாசி பச்சை தோட்டம், புதுசாக நட்டது. மறுபடியும் புல்லுலாம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா நம்ம கைகள் எடுக்க வேண்டியது வர. இதுவுமே களை வெட்டி ஒரு உரம் போட்டு தனி பாஞ்சு மீன் இருக்கு. நம்ம அப்படி இன்னொரு கைகள் எடுத்துட்டு மறுபடியும் உரம் போடலாம். உள்ள ஏதோ மாடுலாம் வேற வந்திருக்கு, யாருக்குன்னு தெரியல. நிறைய யாருக்குன்ட்டு லைட்டாக புழு வேறு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வேறு நம்ம பார்த்து மருந்து அடிக்கணும். இந்த பன்னி வேறு தோண்டியிருக்கு அந்த இடத்துல. இந்த ஏரியாவில் பன்னி வேறு வருது. ஸோ அடுத்தது வந்து நம்மளோட செண்டுமல்லி தோட்டம். செண்டுமல்லி தோட்டமும் களை வெட்டி உரம் போட்டு 2 தண்ணி பாஞ்சிருக்கு. கரெக்டாக 25 நாள் ஆயிருக்கு. அதான் ஒன்று அரும்பு வச்சுருக்குங்க. மழை வெறிச்சதுக்கப்புறமா இதுக்கு இன்னொரு களை வெட்டி நம்ம எடுத்துக்கிட்டேன்.
மாடு போயிருக்கு. ஒரு 2 கண்டுக்குட்டி இங்கேயே தெரியும், அந்த கண்டுக்குட்டி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். செடியை கடிக்கல, விட்டுருந்தாலும் உள்ளே போய் வளர்ப்பிருக்கு. நம்மளோட செண்டுமல்லி செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே இப்போதான் ஒரு அரும்பு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் இது எல்லாமே நிறைய அரும்பு வைக்க ஆரம்பிச்சிடேன். அப்புறம் ஒரு 10 நாளில் நம்ம இதை அறுத்துடலாம். இந்த டயத்தில் நம்ம ஒரு மருந்து வேறு அடிக்கணும். ஸோ நாளைக்கு போயிட்டு நம்ம பன்னீர் ரோஸுக்கு இந்த செண்டுமல்லி தோட்டத்துக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். சரி, நல்லா இருக்கா? இப்போ மறுபடியும் களை வந்துருச்சு லைட்டாக. அப்படியே சுரண்டி விட்டு நம்ம மறுபடியும் ஒரு உரம் போட்டோம்னா அப்படியே எடுத்து கட்டிடலாம். ஸோ எல்லாமே மழைக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரியல. மாடு இருக்கா இல்லை எதுவும் கண்டு இருக்கா? நம்ம சரி பார்க்கலாம். இல்லை காட்டுக்கோழிங்க மேய்ஞ்சிட்டு இருக்குங்க உள்ள. கொஞ்சம் தள்ளி இருக்கா, அதனால பாம்பு இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால தான் பயந்துக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் புதராக இருக்குது, அதெல்லாம் இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். ஓகே, தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இங்கே போயிட்டு நம்ம அப்படியே நம்மளோட மாசி பச்சருக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் டைம் ஆயிடுச்சுல, முடிஞ்ச அளவு சாயந்தரம் நம்ம அறுத்துட்டு காலையில் போயிட்டு மிச்சம் தேவைப்படுற முடி நம்ம அறுத்துக்கிறோம். எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாத்தையுமே கல்லெடுப்பு வேலைகள் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாளில் நம்ம மறுபடியும் கல்லெடுப்பு வேலைகள் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க போய் மாசி பச்சருக்கு போவோம். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.